உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். அடியேன் சிவபிரதீபா. ஏற்கனவே நம்ம அனுபூதி சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 5 பாடல் பார்த்துருக்கோம் இல்லையா? 5 பாடல் பார்த்தாச்சு. ஆமாம், பாடலின் வழி 5 பாட்டு பார்த்துட்டோம். அதனுடைய அதுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய கதையும் நம்ம சேர்த்து தான் பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் பதிவாக இதை தான் பார்க்குறீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளையும் பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும். பதிவுகளை கொஞ்சம் மாற்றாமல் இந்த ஆர்டர்லேயே பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இன்னும் சிறப்புக்குரியதாக இருக்கும். எல்லாருக்கும் இது எல்லாமே நினைவு இருக்கும். ஒரு 5-6 பாட்டு முடியட்டும். திரும்பி எகெயின் ஒரு தடவை ரீகாப் மாதிரி ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டு மறுபடியும் நம்ம அடுத்த பாட்டுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6வது பாட்டு. அனுபூதி வழின்னு பார்க்கும்போது 5வது பாட்டு. பாடலின் வழி காப்பு செயலோடு சேர்த்து பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6வது பாட்டு. பாடலுக்கு போகலாமா? மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் மொழிந்து தொழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்றயரும் சகமாயைக்குள் நின்று தயங்குவதே அப்படின்னு இங்கே நிறைவு பண்ணியிருக்கார். மகமாயை, மக அப்படின்னா மகம், மகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மகா அப்படின்னா மிகப்பெரிய அப்படிங்கிறது அர்த்தம். மகாமகம்னு சொல்கிறோம், மகா பிரதோஷம்னு சொல்கிறோம். அப்போ 12 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடியதை மகா பிரதோஷம்னு சொல்கிறோம். 12 முறைக்கு ஒரு தடவை வரக்கூடிய மகத்துக்கு மகாமகம்னு சொல்கிறோம். அப்போ மகா அப்படிங்கிற பொருள் எதுக்கு வருது அப்படின்னா மிகப்பெரிய, இருக்கிறதுலையே மிகப்பெரியதாக இருக்குது அப்படின்றது அதுக்கான பொருளாக இருக்குது. இங்கே அவர் என்ன சொல்ல வர்றார்? மகமாயை, மாயையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது. அதுலேயும் பெரிய பெரிய மாயையெல்லாம் நிறைய இந்த உலகத்தில் இருக்குன்றதை சொல்கிறார். யூஷுவலாகவே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, மனிதன் பிறக்கும் போதே கூட எதோட பிறந்து வருகிறான்? ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய மும்மலங்களோடு தான் இந்த ஆன்மா பிறந்து இங்கே வருது இல்லையா? ஏன் வராங்க? தன்னுடைய வினைப்பயனை கழிக்கும் பொருட்டு இந்த உலகத்துக்கு பிறக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம எல்லாரும் தான். நம்ம எல்லாரும் எதோட பிறந்து வரோம்? ஆணவம், கண்மம், மாயின்னு இருக்கக்கூடிய மும்மலங்களோடு தான் பிறந்து வருகிறோம். அப்போது இந்த மும்மலங்கள்லேருந்து நான் விடுபட்டாதான் இந்த ஆன்மாவுக்கான விடுதலை கிடைக்கும். இதுதான் நமக்கு பொருளாக சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எப்படி அதுலேருந்து வெளியில் வருது அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்கிறாங்க. இங்கே ஐயா நமக்கு என்ன சொல்ல வரார்? மகமாயை, இந்த ஆணவம் கண்மமா தாண்டி பெரிய மாயைன்னு ஒன்று இருக்கு பாரு, அதில் மாட்டிக்கிட்டு நான் என்னால் வெளியில் வர முடியாமல் தவிக்கிறேனே, இதை விட பெரிய விஷயம் என்னவாக இருக்க முடியும்னு கேட்குறார். இந்த ஆணவத்தை கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்னால் அடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. ஒரு சில இடத்துல நான் அடிபட்டு பணிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கண்மம், கண்மம்ங்கிறது ஆசை தான். இப்போ என்னோடய ஆசைகளை கூட இந்த இடத்துல நான் ஏன் ஆசைப்படணும்? இதுக்காக ஆசைப்பட்டு எனக்கு கிடைக்காமல் போனால் அதுக்கான வருத்தம் என்கிட்ட தானே இருக்குது. நான் ஏன் இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? என்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் யோசித்தா நான் போதுமே அப்படின்னு யோசிக்கிற மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது இந்த ஆணவத்தின் வழி வரக்கூடிய பணிவு, இந்த ஆணவத்தினால் குறைஞ்சி போய் எனக்கு அடுத்தது மேலோங்கி வரக்கூடியது பணிவுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் இந்த ஆசையை குறைச்சிக்கிட்டு ஏன் இதை எதிர்பார்க்கணும், இதை எதிர்பார்க்காம நான் குறைச்சிக்கிறேனே அப்படின்னு ஆசையும் குறைச்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்குது, அதுதான் மாயை. இது ரெண்டுத்தையும் சேர்த்த ஒரு விஷயந்தான் மாயையே. சரி, எதன் மேலே அதிகபட்சமான ஆசை வைக்கிறேனோ அதன் வழி எனக்கு வரக்கூடிய ஆணவமோ இதை தான் மாயைன்னு சொல்கிறோம். நான் நிறைய படிச்சிருக்கேங்கிறது ஆசை தானே. ஆசைப்பட்டு தானே படிக்கிறோம் ஒவ்வொரு விஷயம். இதை படிக்கணும், அதை படிக்கணும், அடுத்தது படிக்கணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அதன் மேல் ஆசை கொண்டு படிக்க ஆரம்பித்து அதனால் என்ன வரும்? அடுத்தது என்ன மாதிரி படிக்க முடியாது அப்படின்றது அங்கே ஆணவமாக மாறுது. ஆனால் இதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? இதை தானே நான் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வரோம். நிறைய படிக்கிறீங்க, அது வித்தையாக மாத்திரம் தானே இருக்குது. நான் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்ப்பா, டபுள் பிஹெச்டி நான் முடிச்சிருக்கேன்ப்பா. என்ன பண்ணுவோம்? அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம். அந்த இடத்துல எனக்கான மரியாதை அதிகமாகவே இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதன் வழி அந்த மரியாதைனால் எனக்கு முக்தின்ற ஒரு விஷயம் கிடச்சிருமா? கிடைக்கக்கூடிய மரியாதையாக இருக்கட்டும், சம்பளமாக இருக்கட்டும், என்ன ஒரு உயர்வு, எந்த உயரத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னாலுமே அது ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு மாத்திரம் தானே. இந்த உடம்பு என்னைக்காக இருந்தாலும் அழிந்து தான் போகும். மரணம்ன்றது ஒன்று என் வாழ்க்கையில் வந்து தான் ஆகும் இல்லையா? அப்போ நான் எவ்வளோ உயரம், எத்தனை படிச்சிருந்தாலும்
எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கான உணர்வு இல்லாமல் போனால், அதை பற்றின அறிவு எனக்கு இல்லாமல் போனால், நான் எந்த உயரத்துக்கு போனாலும் என்ன ஆகுது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது இன்னொரு ஜென்மத்துக்கு வரப்போகிறதே கிடையாது. இப்போ இந்த நான் டபுள் பிஹெச்டியே முடிச்சிருக்கேன்னு வைங்க, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அதுக்காக படிச்சிருக்கவங்கள கம்மி பண்ணி பேசுகிறேன்னு அர்த்தம் இல்லை. நம்ம எந்த உயரத்துக்கு போனாலுமே அந்த உயரத்தின் வழி எனக்கு என்ன ஞானம் வரணும், எனக்குள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்குது, அது எத்தனை நாள் வாழும்னு தெரியாது. அது வாழும் போதே எனக்கான அறிவோட இந்த முக்தியின் வழியை கொஞ்சமாக நான் தேடிக்கணுங்கிற அறிவு எனக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் பதிவு பண்ணுறேன். அதுக்காக படித்தவங்களை குறைச்சி மதிப்பிடுறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலுமே அது வித்தையாக சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்லலைங்க. நம்ம ஆகமத்தின் வழி சொன்ன ஒரு விஷயந்தான் இது. எவ்வளோ படிச்சிருந்தாலும் அது வித்தை மாத்திரமே. அதை வச்சு உன்னால் சம்பாதிக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய வாழ்நாளில் உன்னால் கழிக்க முடியும். ஆனால் சிறப்பாக 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ போகிறேன். 10 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ போகிறேன். 1 கோடி ரூபாய் என்கிட்ட இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாழ போகிறேன். அவ்வளோதானே வித்தியாசம். ஆனால் இந்த பணத்தின் வழி உயரும் போது எனக்கான ஆணவம் கூட வந்துட்டுருக்கு, என்னுடைய மாயையும் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்களுக்கு ஈக்குவலாக நான் வந்து பார்க்கணும், அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கணும். இப்படி எல்லாம் சேர்ந்தது எல்லாமே என்னவா இருக்குது? மாயை தான் இல்லையா? அவங்க பிள்ளை அப்படி படிக்கும் போது நானும் என் பிள்ளையை இப்படி தான் படிக்க வைப்பேன். மாயை தானே. என்னோடய வருமானம் என்ன, என்னோடய வசதி என்னன்னு எனக்கு தெரியுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் என் பிள்ளைகளை நான் வளர்க்கணுமே தவிர ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்க்கணுங்கிறது தாங்க உங்களோட கடமை. அவங்க இங்கே படித்தாதான் நல்லா இருப்பாங்க, இங்கே படித்தாதான் சம்பாதிப்பாங்கங்கிறது உங்களோட கடமை இல்லை. ஒரு குழந்தைய நல்லா படிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட அவனை ஒழுக்கமாக வளர்த்துருக்கேன், அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, அவங்கள ஒழுக்கமாக நான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நல்ல மனிதனாக இந்த உலகத்துக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்றது தான் மிகச்சிறந்த கடமையாக நமக்கு சொல்லியிருக்காங்களே தவிர இந்த மாதிரி தான் படிக்கணும், இந்த உயரத்துக்கு தான் போகணும், இதற்கு இன்ன சாதனை படைச்சே தீரணும் இப்படிலாம். இன்றைக்கி இதுவுமே ஒரு மாயை தான். இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு 6 மாத குழந்தைக்கு ஒரு கிண்ண சாதனை அப்படின்னா 6 மாத குழந்தைக்கு என்ன தெரியும்? குழந்தைய அவங்களால பராமரிக்க முடியல. இன்றைக்கி 2.5 வயசு குழந்தைய கொண்டு போய் ப்ரீகேஜில் விடுறோம். என்ன சொல்லி அடாப்ட் பண்ணுறோம் அந்த குழந்தைய? அவங்க சொல்கிறத கேளு, அவங்க சொல்கிறத கேளு, அவங்க சொல்கிறத கேளுன்னு குழந்தைய 2.5 வயசுலேருந்து நம்ம பழக்கப்படுத்துகிறோம். அது க்ரியேட்டிவிட்டி இருக்குமா? தன்னிச்சையில் யோசிக்கிற விஷயத்த அந்த குழந்தை மறந்தே போகுதே. பழக்கப்படுத்துகிறதே நம்ம தானே. 2.5 வயசில் கொண்டு போய் குழந்தைய விட்டாச்சு, இன்னும் 1.5 வயசில் கொண்டு போய் விடுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்படி கொண்டு போய் விட்டுட்டு அந்த குழந்தைக்கு நாலேஜே இல்லை, மெமரி பவர் மட்டும்தான் இருக்குது, சொல்கிறத மட்டும்தான் அவன் கேட்குறான், யார் சொன்னாலும் கேட்குறான். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை. ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அவன் இன்றைக்கி அடாப்ட் ஆகிறான் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் நம்ம தான், பெற்றவங்களாக இருக்கக்கூடிய நம்ம தான். காரணம் என்ன? நம்ம அப்படியே பழக்கப்படுத்துகிறோம். சொல்கிறத கேளுன்னு நம்ம பழக்கப்படுத்தும் போது யார் சொல்கிறத கேட்கணுன்ற நாலேஜ் அந்த குழந்தைக்கு இல்லாமல் போகுது. தப்பு நம்மக்கிட்டேருந்து தானே ஆரம்பிக்குது. அந்த குழந்தைய சுயமாக சிந்திக்க என்றைக்கு விட்டுருக்கோம்? அப்படி சிந்திக்கவே விடலை. இப்படி நம்ம பழக்கப்படுத்தினதுனால தான் இன்றைக்கி சொல்கிறத கேட்குறேன் அப்படின்ற இடத்துக்கு பிள்ளைங்க வந்துட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை, நான் சொல்கிறது என் பிள்ளை கேட்டுட்டு இருந்தால் இன்றைக்கி வைஃப் சொல்கிறது தான் என் பிள்ளை கேட்குறான் அப்படின்னா நம்ம அப்படி தானே பழக்கியிருக்கோம். அதனால் வருத்தமே படக்கூடாது. இன்றைக்கி நான் சொல்கிறத கேட்குற பிள்ளை நாளைக்கு பொண்டாட்டி சொல்கிறது தான் கேட்குது அப்படின்னா சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஏன்னா அதுக்கு காரணமும் நான் தானே அப்படின்ற விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே முழுக்க மாயைன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வரேன் நான். இது மாயை, பெரிய மாயைன்றார். இந்த உறவு முறையாக இருக்கட்டும், செல்வங்களாக இருக்கட்டும், நான் படிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், படித்து அதன் மூலியமாக படிக்கிற விஷயங்கள்னால் நான் ஆன்மீக வழி சொல்லலை, டிவோஷனலாக போகக்கூடிய விஷயங்களை நான் சொல்லலை, ஞானத்தை நான் சொல்லலை, அறிவை நான் சொல்கிறேன். நான் படித்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அறிவு, அதை பற்றின உணர்வுகள் எனக்கு ஏற்பட்டால் அது ஞானம்னு நமக்கு சொல்லியிருக்கு. நான் சொல்கிறது எல்லாமே அறிவின் வழி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய மாயை தான். இந்த மாயைக்குள்ளே மாட்டிக்கிட்டு வெளியில் வர்றதுக்கு தெரியாமல் தான் இத்துணை ஆன்மாக்களும் இந்த உலகத்தில் இருந்து கஷ்டப்படுது. இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்றது தான் சொல்ல வரார். அதிலே அழகாக சொல்கிறார் பாருங்கள், மகமாயை கலைந்திட வல்லபிரான். இந்த மாயையிலேருந்து ரட்சணை பண்ணுற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? வல்லமை கொண்டவனாக யார் இருக்கிறா அப்படின்னா முருகா, நீ மட்டும்தானே இருக்க. இது மிகப்பெரிய மாயை தான். இந்த மாயைக்குள்ளே மாட்டிட்டு தான் நான் முழிக்கிறேன் தான். ஆனால் இந்த மாயிலேருந்து என்னை ரட்சணை பண்ணுறது யார் கையில் இருக்குது? இதுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், வல்லமை பொருந்தியவனாக இருக்கக்கூடிய தெய்வம் நீ தான். என்னுடைய வினைப்பை கழித்து என்னை இதுலேருந்து வெளியில் கொண்டு வர வழி யாருக்கு தெரியும்னா உனக்கு மட்டும்தானே தெரியும். ஏன்னா அதில் மிகச்சிறந்தவனாக இருக்கிறது நீ தானே. இந்த பொறுப்பு உன்கிட்ட தானே இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வரையும் பாருங்கள். முகம் ஆறும் மொழிந்து தொழிந்துலனே.
6 முகங்களை உடைய முருகப்பெருமானே, நீ எனக்கு ஒரு விஷயத்தை மொழிந்தாய். என்ன மொழிந்தாய்? உபதேசமாக சில விஷயங்களை எனக்கு சொன்ன. ஆனால் என்னுடைய அறிவு கம்மியாக இருக்கிறதுனால என்னாச்சு, அதன் வழி எனக்கு நடக்க தெரியல அப்படின்னு சொல்கிறார். இங்கே 6 முகம் அப்படின்னு பொருள்படுத்தும் போது 6 முகங்களையும் கொடுக்கும். 6 முகங்கள் அப்படின்ற பொருளும் உண்டு. 6 அப்படின்னாக்கா வழின்ற அர்த்தமும் உண்டு. 6 ரிவர்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும் போது ரிவர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அந்த 6 தனக்கான பாதையை தானே உருவாக்கிக்குது. எவ்வளோ வேகமாக தண்ணி வருதோ அது என்ன பண்ணுது, தனக்கான ஒரு பாதையை க்ரியேட் பண்ணிட்டு போயிடுது. அதை தான் நம்ம இப்போ பின்னாடி நம்ம என்ன சொல்கிறோம், அதை வந்து 6 நம்ம சொல்கிறோம். அதுபோல் எனக்கான வழியை அவன் ஏற்படுத்தி கொடுத்தான். இந்த பக்கமாக நீ போடா, உனக்கான வழி இங்கே இருக்குது, நீ என்கிட்ட வந்து சேர்ந்துருவ அப்படின்னு அழகாக எனக்கு ஒரு வழியை போட்டு கொடுத்தான். ஆனால் இந்த மாயையில் மாட்டிக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், அந்த வழியில் எனக்கு போக தெரியாமல் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன். குருவாக இருந்து அவன் கரெக்டாக தான் எனக்கு சொல்லி கொடுக்குறான். ஆனால் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு போகணுன்ற அறிவு இல்லாமல் நான் இங்கே நின்றுட்டுருக்கேனே, இதுலேருந்து எப்படி எனக்கு வெளியில் வர்றதுன்னு தெரியல முருகா அப்படின்றத சொல்கிறார். அப்போது இந்த மாயைக்குள்ளே மாட்டிக்கிட்டு நான் இருக்கேன். எனக்காக நீ வந்த, என் மேல் கருணை கொண்டு எனக்காக வந்து எனக்கான வழியை காமித்தாய். உன்னுடைய 6 முகங்கள் கொண்டு என்னை ரட்சணை பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு கருணை கொண்டு என் கையை பிடிச்சிக்கிட்டு வாடான்னு என்னை கூட்டிகிட்டு போனேன். ஆனால் எனக்கு அப்படி வர தெரியலை. அதனால முருகா என்ன பண்ணு, திரும்பவும் என்னை விட்டுறாத. நான் உன்னை விட்டுட்டாலும் முருகா நீ என்னை விட்டுறாத, என் கையை இருக்க பிடிச்சிக்கோ, இந்த வழியில் நடந்து போ அப்படின்னக்கான வழி பாதை வழித்துணையாக முருகா நீ எனக்கு வந்துரு. ஏன்னா இந்த வினை பயனை கழிக்கக்கூடிய வல்லமை மிக்க தெய்வமாக நீயே இருக்கிற அப்படிங்கிறது தான் முதல் 2 வரியில் நமக்கு பொருள்படுத்துகிறார். அடுத்த 2 வரி பார்க்கலாமா? அக மாடை மடந்தையர் என்றயரும் சக மாயைக்குள் நின்று தயங்குவதே. இங்கே அகம் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். மாடை, மாடு அப்படின்னாலும் செல்வம்னு தான் பொருள். இங்கே மாடை அப்படின்ற பொருளும் செல்வத்தை தான் குறிக்குது. அடுத்தது 3வதாக மடந்தையர் அப்படின்னா பெண்கள். இப்போ 3 சொல்லியிருக்காரா, அகம்ன்றது வீடு, அடுத்தது 2வதாக இருக்கக்கூடியது செல்வம், 3வதாக இருக்கக்கூடியது பெண்கள். 3 விஷயந்தாங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இது 3மே மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. இது 3ம் இருந்தால் அதுலேருந்து வெளியில் கொண்டு வருது அவனை ரொம்ப ரொம்ப கஷ்டம். மண்ணின் மீது ஆசைப்படக்கூடாது, செல்வத்தின் மீது ஆசை இருக்கக்கூடாது, பெண்களின் மீது ஆசை இருக்கக்கூடாது. இது 3ம் இருந்தால் இந்த மாயைக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன்னா இதுலேருந்து என்னை ரட்சணை பண்ணுறதுக்கு வழியே இல்லை அப்படின்றது தான் சொல்லி இங்கே நிறைவு பண்ணுறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். மண்ணாசைன்னு சொன்னோன்னு என்ன ஞாபகம் வந்தது எல்லாருக்கும்? குருஷேத்திர போர். ரொம்ப சரிதானே? மகாபாரதம் நடந்து மகாபாரதம் உருவாரத்துக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவாக இருந்தது? மண்ணின் மீது இருந்த ஆசை தான். இன்றைக்கி பங்காளிங்களே அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா காரணம் என்ன? அந்த மண்ணின் மீது இருந்த ஆசை. மண்ணாசை இருந்தால் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் மகாபாரதம். பெண்ணாசை ராமாயணம். ரொம்ப சரிதான், அது ராமாயணம். பெண்கள் மீது ஆசைப்பட்டால் சிவபக்தனாக இருந்தாலும் அங்கே அழிக்கப்படுவான் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம். அத்தனை வல்லமை கொண்டவன் ராவணன். எதுலேயுமே குறைந்தவன் அல்ல, எல்லாத்துலேயும் சிறந்தவனாக இருந்தவன் தான் ராவணன். ஆனால் என்ன கூடவும் இருந்துச்சு, ஆணவமும் கூட இருந்தது, பெண்ணாசையும் உடன் பிறந்ததாகவே அவனுக்கு இருந்தது. அதனாலேயே முழுமையாக அவன் அங்கே அழிக்கப்பட்டான். அப்போ பெண்ணாசை இருக்கக்கூடாது, பொன்னாசை இருக்கக்கூடாது, செல்வத்தின் மீது ஆசை இருக்கக்கூடாது, அதன் பிறகு மண்ணின் மீதும் ஆசை இருக்கக்கூடாது. இந்த செல்வத்தின் மீது ஆசை கொண்டவர்கள் எத்தனை பேர் அழிந்து போயிருக்காங்கன்றத கண்ணுக்கு முன்னாடி இன்றைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எத்தனையோ செல்வங்களை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கலாங்க. நான் எப்போதும் சொல்கிற விஷயந்தான், நீ செல்வத்தை கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய தகுதி உங்கள் குழந்தைங்களுக்கு சுவாமி தான் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா எத்தனை நாட்களுக்கு நான் உயிரோடு இருப்பேன்? 100 வயது வரைக்கும் நான் இருப்பேன்னா அது வரைக்கும் என் பிள்ளைங்க அதை அனுபவிக்கிறாங்களான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதன் பிறகு அந்த பிள்ளைங்க அனுபவிக்காமல் போகிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? எத்தனையோ குடும்பங்கள் பெரிதாக இருந்து தொய்ந்து போய் அடிமட்டத்துக்கு வந்த எத்தனையோ குடும்பங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது. நல்லா தாங்க வாழ்ந்தாங்க, என்ன சூழ்நிலையே தெரில, இன்றைக்கி இப்படி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு எத்தனை குடும்பங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த வினைப்பயன் தானே. அப்போ நான் செல்வம் எவ்வளோ சேர்த்து வைக்கிறேன் என் குழந்தைக்காக என்னோட பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்குன்னு நான் சேர்த்து வைக்கிறேன்னா அதே நேரத்தில் கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்த்து வைத்தால் அன்றி நீங்கள் சேர்த்து வைக்கிற செல்வங்களை யாரோ ஒருத்தர் அனுபவிப்பாங்க, உங்களுடைய தலைமுறைகள் அனுபவிக்காது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. கேட்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் உண்மையும் அதுதான். நீங்கள் செல்வத்தை சேர்த்து வைக்கும் போது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க,
கொஞ்சமாக என்னுடைய குழந்தைகளுக்காக, என்னுடைய அடுத்த தலைமுறைக்காக கொஞ்சமாக புண்ணியத்தையும் சேர்த்து வைக்கிறேன். அதன் அன்றி அவங்க யாருமே அதை அனுபவிக்க மாட்டாங்க. தோய்ந்தே போவார்கள், தோற்று தான் போவார்கள். ஒரு படி மேலே ஏற மாட்டாங்க, ஒரு படி கீழே தான் இறங்குவாங்கன்றதை ஒவ்வொருத்தரையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தான் நமக்கு அழகாக இந்த பாட்டு சொல்லிக் கொடுக்குது. இந்த 3 ஆசைகளும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக சுவாமி என் கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பான். ஆசைகள் மனித இயல்புங்க, அது மாற்றமே கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த ஆசையை குறைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் நிற்கணும்? பெரிய தெய்வம் அவன் தான் சொல்லிட்டாரே சுவாமி, அங்கே வல்லபிரான்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த வினை பயன்லேருந்து என்னை காப்பாற்றணும், இந்த ஆசையிலேருந்து என்னை காப்பாற்றணும், இந்த மாயையிலேருந்து என்னை காப்பாற்று முருகான்னு யார்கிட்ட போய் நிற்கணும்? முருகனுடைய திருவடியை இருக்க பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிக்கிட்டா என்னோட மாயையிலேருந்து வெளியில் வர்றது அவன் பொறுப்பாச்சே, அதை அவன் கண்டிப்பாக பார்த்துக்குவார். நமக்கு பிரச்சனையே வேண்டாம். இல்லைன்னு எப்படி நான் வெளியில் வருவேன்? இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடந்துருமான்னு கேட்டால் அது நமக்கு பிரச்சனையே வேண்டாம். போய் இருக்க பிடிச்சிக்கிற வேலையை மாத்திரம் நம்ம பார்ப்போம். ஏன்னா அருணகிரிநாதர் அதை தான் செய்தார், அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறார். நீ முருகனை மட்டும் இருக்க பிடிச்சிக்கோ. உன்னுடைய ஆசைகள்லேருந்து வெளியில் கொண்டு வர்றது அவனுடைய வேலை, உன்னுடைய வினைப்பயனை கழிக்கிறது அவனுடைய வேலை, உனக்கு இதுக்கான முக்திக்கான வழியை உன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதும் அவனுடைய வேலை தான். அதனால் கவலையே படாத. உனக்கு இதுலேருந்து சொல்ல விட விஷயம், இந்த 3 ஆசைகள் இல்லாமல் இருக்கணும். இந்த 3 ஆசைகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய சுற்றத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய விருப்பமாக இருந்தாலும் அதுவும் மாயைக்குள்ளேயே அடங்கும். அதனால் இந்த எல்லாத்தையும் களையக்கூடிய வல்லபிரானாக இருக்கக்கூடிய முருகனுடைய அந்த திருப்பாதங்களை இருக்க பிடிச்சிக்கோ. உனக்கான வழியை அவனே ஏற்படுத்தி கொடுப்பான். அதுக்காகவே அந்த ஆறுமுக தெய்வம் உருவாக்கப்பட்டது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக நமக்கு இங்கே ஞாபகப்படுத்துகிறார். அதனால் அந்த தெய்வமன்றி வேறொன்று என்னை ரட்சிக்க முடியாது அப்படின்றத ஆணித்தனமாக நானும் கண்டிப்பாக நம்புகிறேன். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்களும் அதையே நம்புங்க. முருகனுடைய திருவடியை நம்ம இருக்க பிடிச்சிக்கணும். அந்த தாள்களுக்கு இருக்கக்கூடிய பெருமையை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் திருவடி தீட்சை அப்படின்றது மிகப்பெரிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ தீட்சை முறைகள் இருந்தாலும் இன்றைக்கி திருவடி தீட்சைங்கிறது ஒரு சிலருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கு. அத்துணை நாயன்மார்கள் இருந்தாலும் திருவடி தீட்சை சுவாமி எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேருக்கு மாத்திரமே தான். அப்படி அந்த திருவடி தீட்சைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது நமக்கு வேணும் அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் தன்னை போல் கொடுத்துருவான் சுவாமி அங்கே. அதனால் முருகனை பார்க்கும் போது என்ன கேட்கணும்? உன்னுடைய திருவடியை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு அவன்கிட்ட கேளுங்க. அந்த திருவடியில் சின்னதாக எனக்கு ஒரு இடம் தர மாட்டியான்னு கேளுங்க. மற்றதை தன்னை போல் அவனே பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இங்கே நிறைவு பண்ணுறேன். தொடர்ந்து இதை கேட்டுக்கிட்டே வாங்க, கதையும் சேர்த்து கேட்டுகிட்டே வாங்க. இந்த 51 விஷயங்களில் உங்களால் 10 விஷயங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னாலே மிகப்பெரிய விஷயம். அந்த 10 விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் 51 விஷயத்தையும் கேட்கும் போது தான் அதுலேருந்து 10 விஷயத்தை என்னால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்துக்கு என்னால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அப்படி 10 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. முருகன் கண்டிப்பாக நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை அவன் ஏற்றுக்குவான் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இங்கே நிறைவு செய்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து பயணிப்போம்.